அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் 27/5/2023 நடந்த கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த 25 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 கொஸ்டின் டைரெக்டாக புக்கில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ கட் காப்பி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பேஜ் நம்பர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, முதல் கேள்வி. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸில் லெசன் 2ல் பேஜ் நம்பர் 76 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சம்மா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்க, அடுத்த கேள்வி. 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்களை ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th மேக்ஸில் லெசன் 7ல் பேஜ் நம்பர் 271 272 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. லெசன் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவியல். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ட் சம்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 294 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்க. ஸோ அந்த பேஜை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி. 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸில் லெசன் 2ல் பேஜ் நம்பர் 81 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ இந்த பேஜில் எடுத்துக்காட்டு 2.56 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது சம்மா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க. 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6699 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி. 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸில் லெசன் 4ல் பேஜ் நம்பர் 144 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம். ஓகேங்க, இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1272 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சருங்க. ஸோ இந்த சம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி. ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் என காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸில் லெசன் 2ல் பேஜ் நம்பர் 43 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி கணக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்களால் எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் பார்த்துட்டு இதை சால்வ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கைடு வாங்கி வச்சுட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து பார்த்துக்குங்க. ஸோ பயிற்சி கணக்கிலிருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட் காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி. மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஸாக இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியதாக, சமமாக, மடங்காக, குறைவாக அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th மேக்ஸில் டேர்ம் 2ல் லெசன் 1ல் பேஜ் நம்பர் 19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. லெசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள். ஓகேங்க, இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசிமா ஆனது எப்பொழுதும் மீபேவாவின் மடங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசிமா ஆனது வந்து கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. அப்போ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th மேக்ஸில் டேர்ம் 2ல் லெசன் 1ல் பேஜ் நம்பர் 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10152 அப்படிங்கிறது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, லாஸ்ட் கொஸ்டின்.
டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேங்க. மீசிமா எங்கே இருக்குது, மீபேவா எங்கே இருக்குது, சதவீதம், நாட்கள், வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் எங்கெங்கே டாபிக் என்னென்ன பேஜ் நம்பரில் இருக்குது, இல்லை டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஆன்சர் எங்கே இருக்கோ அதை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. மற்றபடி மாடல் சம்மெல்லாம் இருக்குங்க. மாடல் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மாடல் சம் எங்கேயுமே காட்டல. நான் எக்ஸாக்டாக ஆன்சர் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேர் டு ஸ்டடியில் வந்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீசிமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இடையில நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை வச்சு மேக்ஸ் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ புதிர் கணக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் நமக்கு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரிங்க, இப்போ கடைசி சம் பார்ப்போம். P என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாள்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையை 8 நாள்களிலும் முடிப்பர். P மற்றும் Q ஆகியோர் அந்த வேலையை 4800க்கு ஒப்புக்கொண்டனர். R என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாள்களில் முடித்தனர். எனில் தொகையில் Rன் பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸில் லெசன் 4ல் பேஜ் நம்பர் 159 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் 15வது சம்மாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே PQRன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே XYZ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே 4800ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே 48,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து 6000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 600 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான மாடல் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் இருக்கும், ரெஃபர் பண்ணி பாருங்கள். என்னால் ரெஃபர் பண்ணாலும் எனக்கு புரியல அப்படிங்கிறவங்க பெஸ்ட்டு நீங்கள் கைடு வாங்கி வச்சுங்க, ஏதாவது வெற்றி அந்த மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.